Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்றைய நாளினுடைய தலைப்பு என்ன? திருப்பலியின் திருப்பலி என்றால் என்ன? கேட்டகிசம் எடுக்க போறேன். திருப்பலினா என்ன? ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன? முதல்ல கறி. கிறிஸ்தவர்கள்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? திருப்பலி, கோயிலுக்கு போகணும். அந்த திருப்பலி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கும்போது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை வெளிப்படுத்துவது, கடவுளுக்கும் உனக்கும் உள்ள காதலை வெளிப்படுத்துகிறது தான் இந்த திருப்பலி. அவர் நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் குணமாக வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே கொடுத்தார். இதுதான் திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த திருப்பலிக்கு நம்ம விவிலியத்தில் நாம் எடுத்துக்காட்டு பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நூல்களிலே பார்க்கிறோம், கடவுளுக்கு பலி கொடுத்தார்கள். ஆபேலா இருக்கட்டும், அதன் தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்கள், கடவுளுக்கு பயந்தவர்கள் அனைவருமே, குருக்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும், கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு பலி செலுத்தப்படுகிறது. கடவுள் மனிதனை காக்க தன்னையே பலி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த திருப்பலி என்பது நான் வைத்திருக்கும் என்னுடைய காதலை, என்னுடைய அன்பை புரிந்துகொள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிற அந்த காட்சி தான் திருப்பலி. அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் முதல்ல துவக்க காலத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். இயேசு உயிர்த்தெழுந்த நாளை ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். வாரத்தின் முதல் நாள் எடுங்க, யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை எடுங்க. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் பாருங்க, இருள் நீங்கும் முன்பே யாரு 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 மகதலா மரியான்னு சொல்ற யாருன்னா யாரு? அது நம்முடைய பாதுகாவலர். என்ன பண்றாங்க? கல்லறைக்கு சென்று உயிர்ப்பின் ஞாயிறு முதலிலே திருப்பலி தொடங்கியது அந்த ராவுணவாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி எப்படி எங்கே பொங்கியது என்றால், நம்முடைய பாதுகாவலி ஆண்டவர் உயிர்த்து விட்டார். நம்முடைய தேவன் இறப்பின் தேவன் அல்ல, இறந்தோரின் தேவன் அல்ல, வாழ்வோரின் தேவன் என்ற அந்த உயிர்ப்பை கண்டுகொண்ட நாளிலே திருப்பலியை நாம் கொண்டாடுகிறோம். இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை தானே திருப்பலி வச்சுட்டு இருந்திருக்கணும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் வைக்கிறோம்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் வைக்கிறோம்? ஆண்டவர் நிறுவினார், இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா அப்படின்ட்டு போயிட்டார். அந்த அன்னைக்கே நம்ம செய்யணும்ல. வியாழக்கிழமை தானே நமக்கு பெருவிழாவாக இருந்திருக்கணும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை? காரணம், எவன் ஒருவன் உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்கிறானோ அன்றுதான் ஆண்டவரை முழுமையாக அனுபவிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த திருப்பலியிலே நீங்களும் நானும் இயேசுவை உயிரோடு கண்டுகொள்ள வேண்டும். உயிரோடு கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் பார்க்க மார்க் நற்செய்தி அதை தான் பார்க்கணும். 16வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை எடுங்க. அந்த திருப்பலிக்கு அர்த்தம் கொடுத்தவங்களே நம்முடைய புனிதர் மகதலா மரியா. இயேசு சொன்னார், இதை நினைவாய் செய்யுங்கள் என்றால் அந்த ஆண்டவருடைய உடனிருப்பை முதலிலே கண்டுகொண்டு மக்களுக்கு அறிவித்தவர். சொல்லுங்க, படிங்க. வாரத்தின் முதல் நாள் மகதலா மரியா. நம்ம பார்க்கும்போது முதல் பெண் சீடர், சீடர்களே முதல்ல ஆண்டவருடைய உயிர்ப்பை கண்டுகொண்டவள், அனுபவித்தவள் நம்முடைய பாதுகாவலி மதலேன் மரியாள். பிரைஸ் தி லார்ட். அந்த உயிர்ப்பின் ஆண்டவரை இந்த தெய்வீக பலியிலே கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் திருப்பலி. பிரியமானவர்களே, அந்த திருப்பலியில் நம்ம என்ன நடக்குதுன்னா, அந்த வாரத்தின் முதல் நாள்ல இருந்து அப்புறம் தான் டெய்லியுமே திருப்பலி தொடங்க ஆரம்பிச்சது. டெய்லியுமே திருப்பலி வைக்கிறது. இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு கடன் திருநாள் இல்லைங்களா?
அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த திருப்பலி ஒவ்வொரு நாளாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் திருப்பலி உருவாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த வாரத்தின் முதல் நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. தொடக்க நூல் 1 எடுங்க. 1 கவனிங்க. மண்ணுலகு எப்படி இருந்தது? வெறுமையா இருந்தது. அடுத்தது, ஐயோ யாராவது ஒருத்தர் படிங்களேன் சத்தமா. யாராவது ஒருத்தர். இருள் வெறுமையா இருந்தது, இருள் பரவி இருந்தது. அப்புறம் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. முதல்ல படைச்சது என்ன? ஆண்டவர் முதல் நாளிலே ஒளியை படைத்தார். வெறுமையாயிருந்தவர்கள், இருளிலே இருந்தவர்கள் அந்த ஒளியை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஒளியை உண்டாக்கின வாரத்தின் முதல் நாளிலே. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒளி யாரு? 8:12 எடுங்க. இருளில் நடக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் 8:12. உலகின் ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த திருப்பலி என்பது என்னவென்றால், இருளிலே, கவலையிலே, கண்ணீரிலே, துக்கத்திலே, துயரத்திலே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பது யாரு? இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவை அனுபவிப்பதுதான் இந்த திருப்பலி. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை முழுமையாக நான் புரிந்து கொள்வதுதான் இந்த திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 5:17 எடுங்க. அந்த ஒளியை நாம் பெற்றவுடன் என்னவாகிறது? ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், புதியதாக படைக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா praise the Lord, 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 praise the Lord. பிரியமானவர்களே, அந்த ஒளியிலே நீங்களும் நானும் நிரப்பப்படும் பொழுது நாம் புது படைப்பாக மாறுகிறோம். பிரியமானவர்களே, அந்த ஒளிக்கு நாம் கடந்து வர வேண்டும் என்பதுதான் திருப்பலி. அந்த தெய்வீக திருப்பலியிலே என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. வெறுமையாயிருந்த என்னுடைய வாழ்க்கை முழுமையாகிறது. இருளாயிருந்த வாழ்க்கை ஒளியிலே நிரப்பப்படுகிறது. காரணம், அந்த ஒளியான தேவன் இந்த தெய்வீக பலிபீடத்தில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த தெய்வீக திருப்பலியை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? இந்த தெய்வீக, அது சொன்னல, காதல் உறவு திருப்பலி என்பது நமக்கும் கடவுளுக்கும், எனக்கும், நமக்குங்கிறது ப்ளூரல், எனக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த காதல் உறவு. என் மீது எவ்வளவு ஆண்டவர் ஆசை வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார் என்பதை காட்டுகின்ற நிகழ்வு. தினந்தோறும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம குடும்பத்திலையும் நடக்கிறது. தன்னுடைய மனைவியை, கணவனை அன்பு புரிஞ்சுக்க. கல்யாணம் அதை சொல்லுவாங்க, ஆசை 60 நாளும் மோகம் 30 நாளும். ஒவ்வொரு நாளும் அந்த காதலை அனுபவிக்க வேண்டும். நிறைய டிவோர்ஸ். ஏன்? பிரியமானவர்களே, உறவு என்பது அந்த அன்பிலே நிலைத்திருப்பது தான். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். உடலை அந்த சிலுவையின் மீது கொடுத்தார். உன்னையும் என்னையும் இணைப்பதற்காக, தந்தையோடு இணைப்பதற்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய அந்த ஒரு புனித நிகழ்வு தான் திருப்பலி. ஆகவே இந்த புனித நிகழ்வில் என்ன நடைபெறுகிறது? நான் ஆண்டவரிடம் வருகிறேன், ஆண்டவரிடம் நான் செய்த தவறை ஒத்துக்கொள்கிறேன், என் தவறுக்காக மனவருந்துகிறேன். ஆண்டவர் மகிழ்ச்சி ஆகிறார், அவர் போதிக்கிறார், அவர் பேசுவதை நான் கேட்கிறேன், அவர் பேசுவதை கேட்ட பிற்பாடு நான் பேசுவதை அவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி? முதல்ல பிதாசுதன் போட்டோன்னா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, சமாதானம் இருக்கட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம்? நான் பாவியே இயேசுவே பாடணுமா இல்லையா? ஆண்டவரே இரக்கமாயிரும் சொல்கிறோமா இல்லையா? முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, தினந்தோறும் 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 மன்னிப்பு கேட்டு கேட்டு அந்த உறவை புதுப்பிப்பது அந்த திருப்பலி. எத்தனை பேர் உண்மையாக மனசார ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வேண்டிட்டு திருப்பலியில் வரோம்? சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எங்க ஃபாதர் வாசிக்கும் போது தான் நாங்கள் உள்ளேயே வர்றோம்.
அங்கே போய் எங்கே போய் ஆண்டவரே இரக்கமாயிரும் சொல்கிறதுக்கு, இரக்கமாயிரும் எங்கள் வீட்லேயே சொல்லிட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பை சுவைக்கிறேன். அழகாக பாட்டு பாடுறோம், தியானம் பாடு. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். நான் வாசிக்கும் போது தான் வருவேன், ஆனால் உம்முடைய உறவு எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பலிக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம், பாவம் மன்னிப்பு. நம்ம எப்படி பாவத்தை அறிக்கை எடுக்கிறோம்? யாரும் செய்யாத பாவத்தையே நம்ம செஞ்சிட்டோம். உண்மையாக அந்த கண்களை மூடி எவ்வளோ அந்த 2 நிமிஷம்னாலும் 1 நிமிஷம்னாலும் மன வருந்தி ஆண்டவருடைய திருப்பலியில் நுழைவங்க எத்தனை பேர்? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆண்டவருடைய திருப்பலிக்கு முதலில் இருந்து வர வேண்டும். வருகை பாடல் பாடும் பொழுது உள்ளே நுழைய வேண்டும். முயற்சி செய். படம் போடுறதுன்னா ஓடி போகிறோமா இல்லையா? முதல்ல இருந்து பார்க்கணுன்னு போகிறோமா இல்லையா? ஆனால் திருப்பலிக்கு மட்டும் போகலாம். அதில் இன்னொரு கொடுமை, இன்னைக்கு யார் பிரசங்கத்துக்கு? அவரா சோ பிளேடு அப்படிதான் சொன்னீங்க தானே? கஷ்டம் வேண்டாம். சாமியார் யாருன்னு பார்த்து வரோம். எத்தனை மணி பூசை? நான் ஆண்டவரோடு இருக்க போகிறேன், அவருடைய அனுபவத்தை பெற போகிறேன் என்று எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? சொல்லுங்க பிரியமானவர்களே. அதனால தான் கிறிஸ்தவ அல்லாதவர்கள் ஆண்டவரிடம் வந்து அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வாரத்தின் முதல் அந்த 20வது அதிகாரம் யோவான் 20:1 பார்த்தோம். அதிகாலையிலே விடிய முன்பாக, அப்படின்னா என்ன, கருக்கலிலே போனாங்கன்னா ரொம்பலாம் லேட்டல்ல, எப்போ கடவுளை பார்ப்போம்னு ஆசையா ஓடுனாங்க நம்முடைய பாதுகாவலி மதலின் மரியாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அந்த ஆர்வம் வேண்டும், அந்த தாகம் வேண்டும். நான் பிரான்ஸ் நாட்டில் இருக்கும்போது, நான் இருக்கிற மறை மாவட்டத்துக்கு பக்கத்தில் நம்முடைய புனிதை வந்ததாக ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. மரி து லா மேர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அங்கே வந்து இயேசுவை பின்பற்றிய சீடர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள், கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள். அதனால் இயேசுவினுடைய சீடர்கள் எல்லாம் சிதறி செல்கிற வேளையிலே அந்த நம்முடைய மகதலா மரியாவுக்கு அவரை விட்டு பிரிய, அவர் வாழ்ந்த இடத்தை விட்டு பிரிய அவருக்கு மனமில்லை. ஆனால் அவளை கட்டாயப்படுத்தி அவளை பிரான்ஸ் நாட்டிற்கு அழைத்து வந்ததாக, அந்த கடற்கரை ஓரத்திலே அழைத்து வந்ததாக அந்த வரலாறு சொல்லுகிறது. வேற வழி இல்லாமல் இயேசுவை பிரிந்து என்னால் வாழ முடியாது, நான் அவருடைய நினைவாகவே வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த கடற்கரையிலிருந்து ஒரு காட்டு பகுதியில், இன்னுமே அது காட்டு பகுதி தான், ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் வெயில் பயங்கரமாக அடிக்கும், தீயெல்லாம் பிடிச்சிரும் அந்த காட்டுக்குள்ளே. அப்போ பாருங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டு பகுதியில் ஒரு குகையில் போய் உட்காந்து இயேசுவை மட்டுமே நினைத்து அங்கே இறந்து விட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் இயேசுவினுடைய நினைவாக வாழ்ந்த நம்முடைய பாதுகாவலியை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இந்த திருப்பலியிலே எவ்வளவு பக்தியோடு பங்கு கொள்ள வேண்டும், இயேசுவினுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த பாவ சங்கீர்த்தனம், அந்த வழிபாடு, மனத்துயர் வழிபாட்டுக்குள் நாம் எப்படி செல்கிறோம்? இனிமேலாவது அந்த வல்லமை உணர்ந்து அந்த மனத்துயர் வழிபாடு, நீங்கள் அந்த உண்மையாக மன வருந்தி ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டு அந்த தெய்வீக பள்ளிக்குள்ளே நுழைந்து பாருங்கள். வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றிப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பழக்கப்பட்ட வாழ்க்கை வந்து சில நேரத்தில் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், பள்ளி கல்லூரி போகிற வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்ல எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், குறிப்பாக திருச்சபைங்கும் பொழுது நமக்கு அது ரொட்டீன் ஆகி போச்சு. பழக்கப்பட்ட வாழ்க்கையானதுனால நம்முடைய திருப்பலியினுடைய மகத்துவத்தை அறிவதில்லை, ஆண்டவர் பேசுவதை கேட்பதில்லை. பல பேருக்கு இதுதான் பிரச்சனை. நாம் தான் பேசணும், நாம் பேசுறதை மட்டும்தான் கேட்கணும், அடுத்தவன் பேசுறது என் காதுலேயே விழாது. நம்மளே பாருங்கள், நிறைய பேர், ஒரு சிலர் நம்ம 4 பேர் இருந்தோம்னா அதில் ஒரு ஆள் மட்டும் லொடன்னு பேசிகிட்டே இருப்பான். அவனை தவிர வேறு யாரும் பேசவே முடியாது. கேளுங்க, ஆண்டவர் பேசுவதை கேளுங்க. அப்போ தான் மற்றவங்க கஷ்டப்படுறது நமக்கு காதில் விழும். ஆண்டவர் பேசுவதை கேட்கலைன்னா அடுத்தது என்ன பண்ணுறோம்? மன்றாட்டுக்குள் போவோம். நற்செய்தி வாசிப்புக்கு பிறகு, அந்த நற்செய்தி பகிர்வுக்கு பிறகு மன்றாட்டுக்கு போவோம். அது எங்க? நம்ம பேசுறது ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ கேட்கலன்னா நான் கேட்பேனா? நான் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது நீ இப்படி கவனிக்காமல் இருந்தா நான் எப்படி கவனிப்பேன்? பிரியமானவர்களே,
நாம் திருப்பலியிலே அப்படி நம் பேசுவதையும் அவர் பேசுவதையும் கேட்டு அந்த உறவிலே நிலைக்கும் பொழுது ஒருவர் ஒருவரை பகிர்ந்து கொள்கிறோம். அதுதான் காணிக்கை பவனி. காணிக்கையிலே என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். முழுசா தரமா, பாதியா தரமா, கால்வாசியா தரமா தெரியாது. ஆனால் பாடிடுவோம், அப்படியே மனமுருக பாடுவோம். முழுசா கொடுக்குறோமா? வாய்ப்பே இல்லை. பாதி வந்து பணத்துக்கு, பாதி வந்து என் குடும்பத்துக்கு, பாதி வந்து மிச்சம் மீதி இருந்தா கடவுளுக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பலி அதுதான். அதனால்தான் நமக்கு இந்த திருப்பலியில வந்துட்டு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது இல்லை, ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்லை, வரணும் நேரமா வரணுங்கிற ஆசையும் இருக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேர் குழந்தைங்கள கேட்டிக்ஸ் வாங்க, சீக்கிரம் வாங்க, 8 மணிக்கு வாங்க, சபா ஸ்கூலில் கொடுப்பேன், அப்படித்தான் சொல்லி சொல்லி ஏமாற்றி வர வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி சொன்னாவது பெற்றோங்க வராங்க, பெற்றோர்கள் வரார்கள், 8 மணிக்கு வராங்க, பூசைக்கு வராங்கன்னு. பிரியமானவர்களே, அந்த காணிக்கை பவனியிலே ஆண்டவர் நான் வாழ அவரை கொடுத்தார். நான் என்ன கொடுக்கிறேன்? நான் ஆண்டவரே நீர் உம்முடைய வாழ்க்கை தந்து நீர் இறந்து உன்னுடைய வாழ்வை கொடுத்து என்னை வாழ வைத்தீர். அந்த வாழ்வை பெற்றுக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு கொடுக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உம்முடைய பிரசன்னத்தை நான் முழுமையாக அனுபவித்து அந்த பிரசன்னத்தை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது எப்படி பகிர்ந்து கொள்கிறோம்னு பாருங்க. கோயிலுக்குள்ள வந்தாலே பிரச்சனை. உன்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவர் ஆசிரியை வழங்க வந்திருக்கிறார். அதை நான் சபிக்கப்பட்டவனாக செல்லக்கூடாது. ஆண்டவருடைய பந்தியிலே அமர்ந்த சீடர்களிலே யூதாசும் இருந்தான். அவனுக்கு தான் முத அந்த அப்பத்தை கொடுத்தாரா இல்லையா? கேட்டிருக்கிறீங்க, பார்த்தீங்களா? நற்செய்தியில் படிச்சீங்கல்ல? ஆனால் அவனுக்குள்ள என்ன நுழைந்தது? என்ன நுழைந்தது? இயேசுவோடு பந்தியிலிருந்து அவனுக்கு சாத்தான் நுழைந்தது. காரணம், அவனுடைய எண்ணம் நல்ல எண்ணம் இல்லை. இயேசுவை குறை சொல்ல வேண்டும், இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான். ஆகவே இங்கே எத்தனை பேர்த்துக்குள்ள சாத்தான் இருக்குது? நம்மளுக்குள்ள இருக்காதுன்னு நினைக்கிறேன். பூசையில் இருக்கும்போதே வெளியில் வந்தோம், நம்ம பூசை மூடிட்டு அவளை பார்க்குறேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறது கேட்டிருக்கிறோம். நன்மை வாங்க வரும்போது இடிச்சு சண்டை போட்டுட்டு அந்த வெளியில் வந்தோன்னு அந்த சண்டை கண்டினியூ ஆகும். பிரைஸ் தி லார்ட். திருப்பலியின் வல்லமை பாருங்க எப்படி இருக்குதுன்னு நம்மளோட வாழ்க்கையில். பிரியமானவர்களே, அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்பதை சொல்லி தெரிவதில்லை, ஒவ்வொருவருடைய அனுபவம். அந்த அனுபவத்திற்காகத்தான் இந்த விளக்கங்கள். நீ உண்மையாக மனவருந்தி இறைவார்த்தையை கேட்டு இறைவனிடம் பேசி உன்னையே அர்ப்பணித்து ஆண்டவருடைய அர்ப்பணிப்பை உணர்ந்து அந்த தெய்வீக பலியிலே இயேசுனுடைய உடலையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டாய் என்றால் உனக்குள் பாய்ந்தது இயேசுனுடைய ரத்தம். உன்னிலே முழுமையாக நீ இயேசுவாக மாறுகிறாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ இயேசுவாக மாறிய பொழுது உடைய சொல், செயல், சிந்தனை இயேசுவாக இருக்க வேண்டும். பிறரை பார்த்து பொறாமை கொள்வனாக இருக்கக்கூடாது. தாயை போல புள்ள சேலை. ஒரு குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்து என்ன கேட்குறான்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, யார்டா உங்க அப்பன், யார்டா உங்க அம்மா கேட்குறோமா? அப்படியா, சரி சரி, அப்போ அப்படித்தான் இருப்பேன். இவன் பண்ணுற தப்புக்கு யாருக்கு உழுகுது? பெத்தவங்களுக்கு. அதுவே குழந்தை நல்லா பண்ணியிருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? யார் பையன், யார் பிள்ளை, அடடா அவங்க பிள்ளையா? அப்பா அப்படித்தான். நீ நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் யாரை பாதிக்கிறது? அப்போ திருப்பலியில இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறாய். இயேசுவினுடைய ரத்தம் உள்ளே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். இது சும்மா இயேசுவினுடைய பிள்ளைகள் என்பது இல்லை. இயேசுவினுடைய நம்ம பயாலஜிக்கலா வந்து இயேசுவினுடைய பிள்ளைகள். நீ அந்த நற்கரணி மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அது உண்மையிலே இயேசுவினுடைய உடல், அது உண்மையிலே இயேசுவினுடைய ரத்தம் என்று நினைத்தால், அது நீ விசுவாசித்தால் உடைய வாழ்க்கை மாறும். சற்று கடினமாகத்தான் இருக்கிறது பிரியமானவர்களே. அது இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் நாம் உண்மையிலேயே இயேசுவினுடைய உடலாக ரத்தமாக நம்பி எத்தனை பேர் வாங்குகிறோம்? சில பேர் தடுமாற்றம். அதற்காக மனவருந்தி நம்ம தெய்வீக பலியில் ஒவ்வொரு முறையும் நம்ம இயேசுவினுடைய ரத்தத்தையும் இயேசுவினுடைய உடலையும் பெற்றுக்கொள்கிற பொழுது நான் நீயாக மாற வேண்டும் ஆண்டவரே.
நனியாக மாற வேண்டும். என்னுடைய சொல், செயல், சிந்தனைகள் உமக்கு இழிவை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீ கலந்து கொள்கிற அந்த தெய்வீக பலி முற்றிலும் வீண், முற்றிலும் வீண். உன்னை சொல்லும் செயலும் சிந்தனையும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக இருந்தால் இந்த தெய்வீக பலி உடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலிருந்து உங்கள் கையிலேயே கொடுக்கிறேன். இந்த திருப்பலியினுடைய வல்லமை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் ஆனால் ஒவ்வொருவரும் திருப்பலியினுடைய வல்லமையை தனிப்பட்ட விதத்திலே அனுபவிக்க வேண்டும். அனுபவிச்சு பாருங்க, நிச்சயம் சொல்கிறேன், வாழ்க்கை நிச்சயம் மாறும். ஏனென்றால் நமக்குள் ஓடுவது இயேசுவினுடைய ரத்தம். இந்த திருப்பலியினுடைய வல்லமை நீங்கள் உணர்ந்திருந்தீர்கள் என்றால், அதை அனுபவித்தீர்கள் என்றால், நீ ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்த்திருக்க மாட்டாய். ஏனென்றால் உனக்குள்ளும் ஓடுவது இயேசுவின் ரத்தம், அவனுக்குள் ஓடுவதும் இயேசுவின் ரத்தம். எசையா இறைவாக்கினர் சொல்வதை போல, நீ என் கண்களுக்கு விலையேற பெற்றவன் என்றால் இவன் யார்? அவனும் விலையேற பெற்றவனே என்பதை நீ புரிந்து கொள்வார். திருப்பலியை உணர்ந்து அதில் நீ கலந்து கொண்டு அதில் பங்கேற்றிருந்தால். ஆனால் பல சமயங்களில் அது நடப்பதில்லையே பிரியமானவர்களே. மனவருந்தம், கண்களை மூடி, ஆண்டவரே இந்த திருப்பலியின் வல்லமையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதற்கு நான் திருப்பலிக்கு கலந்து கொள்ள வேண்டும், முழுமையாக என் ஆற்றலோடு என் முழு மனதோடு நான் திருப்பலியிலே கலந்து கொண்டு நீர் என்னை எவ்வளவு அன்பு செய்கிறீர் என்பதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபத்திற்குள் கடந்து சொல்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் கரங்களை விரித்தவராய், அந்த கல்வாரியிலே சொட்டு சொட்டாய் ரத்தம் சிந்தியவராய், காயப்பட்ட நம் உள்ளம் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இரத்தத்தால் கழுவியவராய், நீங்களும் நானும் இழந்து போன வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கரங்களை விரித்தவராய், இதோ தினந்தோறும் பட்டு கொண்டிருக்கிற வேதனைகள், சுமைகள், நெருக்கடிகள், கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும், எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உடலெல்லாம் காயம்பட்டவராய் இருந்ததை நினைவு கூறுகின்ற அந்த திருப்பலியை நான் சில நேரத்திலே நாம் அவமதித்திருக்கிறோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். நாங்கள் தெய்வீக திருப்பலியிலே துவக்கம் முதல் இறுதி வரை இருந்து நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பார்க்க, நாங்கள் சுவைத்து பார்த்ததை பிறரோடு பகிர்ந்து கொள்ள, எப்படி எங்களுடைய பாதுகாவலி மதலேன் மரியாள் உம்முடைய மகிழ்ச்சியை, உயிர்ப்பின் நாளை நீர் உயிர்த்து விட்டீர், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை உலகென்றும் சென்று பறைசாற்றினாரோ, அதே போல இந்த தெய்வீக பலியிலே நாங்கள் கலந்து கொண்டு உலகெங்கும் சென்று, குறிப்பாக என் குடும்பத்திலே இந்த இயேசுவினுடைய வல்லமையை, இயேசுனுடைய பிரசன்னத்தை நான் பிரதிபலிக்க வேண்டும். என்னுடைய பங்கிலே இயேசுனுடைய பிரசன்னத்தை நான் பிரதிபலிக்க வேண்டும். நான் பணி செய்கின்ற இடங்களிலே அந்த இயேசுனுடைய அந்த தெய்வீக திருப்பலியினுடைய வல்லமையை நான் பிரதிபலிக்க வேண்டும். ஆற்றலை தாரும். எங்கள் தாய் முது தாயுமான அன்னை மரியாள் வழியாகும் எங்கள் பாதுகாவலையும் உமக்கு பிரியமானவளான மகதலேன் மரியாள் வழியாமை பார்த்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல இயேசுவே, ஆமென்.